ஒரு ரயில்வே ஸ்டேஷன். அதுல வந்து ஒரு 60 வயசு மதிக்கத்தக்க ஒரு பெரியவர் ட்ரெயின் ஏறுறாரு. அந்த ட்ரெயின் எங்க போகுதுன்னு தெரியாது, டிக்கெட் எடுக்கல. அந்த ட்ரெயின் போகுது, மதுரையில நிற்கிது. அங்க இறங்குறாரு. அவருடைய தோற்றம் ஒரு அழுக்கான சட்டை, அழுக்கான வேட்டி, கையில வந்து ஒரு பழைய பை, அதுவும் அழுக்கா இருக்கு. இறங்கி வெளியே வராரு. அப்படியே போறாரு. ஒரு இடத்துல பிச்சை கேட்கிறாரு. யாரும் சரியா போடல. அப்படியே ஒவ்வொரு இடமா போறாரு. கோயிலாண்ட, மீனாட்சி அம்மன் கோயிலாண்ட போய் நின்று பிச்சை கேட்கிறாரு. அங்க உள்ள 10 பிச்சைக்காரங்கெல்லாம், யோ போயா பெருசு, அந்த பக்கம் போய் பிச்சை எடு அப்படிங்கிறாங்க. இவர் தனியா நின்றுட்டு பிச்சை எடுக்கிறாரு. அதுவும் அழகான இங்கிலீஷ்ல பேசுறாரு. பேசணும்னு சில பேர் போனவங்க கேட்குறாங்க. இங்கிலீஷ்ல சொல்றாரு, நான் வந்து ஒரு டீச்சரா இருந்தேன், பிரைவேட் ஸ்கூல்ல இருந்தேன், அதுவும் ஆங்கில வாத்தியாரா இருந்தேன், நல்லா வேலை செஞ்சேன். எனக்கு ஒரு பையன், அவனை நல்லா படிக்க வச்சேன், அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன், என் சொத்தெல்லாம் எழுதி வச்சேன். பொண்டாட்டி பேச்சை கேட்டுட்டு என்னை வெளியே அனுப்பிச்சிட்டான். இப்ப நான் பிச்சை எடுக்கிறேன். என்னுடைய சூழ்நிலை இப்படி ஆயிட்டு, தயவு செய்து யாரும் பிள்ளைங்களை நம்பாதீங்க, ஏன் கதி தான் உங்களுக்கு வரும் அப்படின்னு மன உருக இங்கிலீஷ்லயும் பேசுறாரு, தமிழ்லயும் பேசுறாரு. இதை பார்த்தவங்க எல்லாம் அவங்களுக்கு கையில 10, 20, 30, சில பேர் 100 ரூபாயும் 50 ரூபாயும் போடுறாங்க. இவருக்கு அன்னைக்கு நல்ல வருமானம். இதே மாதிரி ஒவ்வொரு இடமா மதுரையில எந்தெந்த இடம் இருக்கோ அதை சுத்தியில பிச்சை எடுத்துக்கிட்டே இருக்காரு. இது இவருடைய தொழிலா மாறி போச்சு. முதல் தடவை தான் பிச்சை எடுக்கிறாரு. அப்படியே வாங்க, ஒரு கிராமம், அந்த கிராமத்துல ஒரு விவசாயியோட வீடு. அந்த விவசாயி பேரு வேலாயுதம். அவங்களுடைய மனைவி வசந்தா. இரவு நேரம் ஒரு 9:30 இருக்கும். இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு அறையில 2 குழந்தைங்க, அவங்க பெத்த 2 குழந்தைங்க தூங்கிட்டு இருக்கு. ஒரு 9 மணி ஆச்சு, அவங்க எல்லாம் சாப்பிட்டாங்க. இப்ப அந்த வேலாயுதம் ஒரு கடிதம் எழுதிட்டு இருக்கான். என்னன்னா, என்னங்க கடிதம் எழுதுறீங்க? முடிவு பண்ணியாச்சுமா, இனிமேல் யாரும் நமக்கு உதவி செய்ய போறது இல்லை. இப்ப நாளைக்கு காலையில பேங்க்காரங்க வந்துருவாங்க. நம்ம கிட்ட இருக்கிற நிலம், வீடு, இது 2ஐயும் ஜப்தி பண்றது உறுதி. இப்ப எனக்கு தோன்ற ஒரே வழி, நான் தற்கொலை பண்ணிக்கிறது தான். என்னங்க இப்படி சொல்றீங்க? நீ செத்து போயிட்டா நானும் வந்துடுறேன். அப்ப பிள்ளைங்களாம் அனாதை ஆயிடாது. நான் செத்து போனா என்ன நடக்கும் தெரியுமா? அரசியல் கட்சிக்காரங்களாம் வருவாங்க, அனுதாபம் தெரிவிப்பாங்க, சில பேரு பணமும் கொடுப்பாங்க. இந்த பேங்க்காரங்க வரவும் மாட்டானுங்க. அப்புறமா நீ குழந்தைங்களை காப்பாற்றணும், நீ உயிரோட இருக்கணும், நம்ம பிள்ளைங்க உயிரோட இருக்கணும். அதுக்காக நான் சாவறது முடிவு பண்ணிட்டு தடுக்காத. ஏன்னா நேரம் ஆயிட்டே இருக்கு. காலையில கண்டிப்பா வந்துருவாங்க. 3 மாசத்துக்கு முன்னால என்ன சொல்லிட்டு போனாங்க அது திரும்ப நடக்கும். கேவலமா பேசுவாங்க. அதுக்காக என் உயிரை கொடுக்கறதுல தப்பு இல்லை, பேசாம இருன்னு கடிதம் எழுதுறான். எழுதுனோடனே அவ அழுகுறா. நான் முதலையே இதை பத்தி திரும்ப திரும்ப சொல்லிட்டேன், நான் சாவர உறுதின்னு. நீ எதுக்கு தேவையில்லாம அழுகுற? நான் உயிர் தியாகம் பண்றேன், ஒரு ராணுவ வீரன் அளவுக்கு நான் இந்த குடும்பத்துக்காக உயிர் தியாகம் பண்றேன், அப்படி நினைச்சுக்க அப்படின்னு சொல்றான். கிட்டத்தட்ட 10 மணி ஆகுது. சாப்பிட்டு முடிச்சதுனால விவசாயிகளுக்கு உள்ள ஒரே ஒரு விஷயம் என்னன்னா பாலியல். அதை எடுத்துட்டு வர சொல்றான். பால்ல கலந்து குடிக்க போறான். அந்த நேரத்துல கதவு தட்டுற சவுண்டு. யார் இந்த நேரத்துல போய் கதவை திறந்தா, நம்ம சொன்னோம்ல பிச்சைக்காரர், அவர் பேர் முத்தையா. அவர் நிற்கிறாரு. உள்ள வராரு. என்னடா
மகனே முடிவு பண்ணிட்டியா? நான் தான் சொன்னேன்ல 3 மாசம் டைம் கொடு, நான் வாரேன், பணத்தை ஏற்பாடு பண்ணிட்டு வாரேன்னு சொன்னேன்ல, அதுக்குள்ள என்ன அவசரம்? நான் சீக்கிரமா வந்திருப்பேன்டா, ட்ரெயின் கிடைக்கல, லேட்டு அப்படின்னு சொல்லி அந்த பையன் தன்னோட கொண்டு வந்த அந்த பையன் கொடுக்குறாரு. புருஷ பொண்டாட்டி 2 பேரும் பாத்துக்கிறாங்க. அதுல என்ன இருக்குன்னு எண்ணுங்க. பைய திறக்கிறாங்க. 20 ரூபா நோட்டு, 50 ரூபா நோட்டு, 100 ரூபா நோட்டு, 200 ரூபா நோட்டு, 500 ரூபா நோட்டு, அத்தனையும் கட்டு கட்டா 100 எண்ணி வச்சிருக்கு. அதெல்லாம் பார்க்கும்போது மொத்தம் 7,50,000 ரூபா இருக்கு. எப்படிப்பா இது? நான் தான் சொன்னேன்ல, ஒரு இடம் வாங்கி போட்டிருக்கேன் மதுரை பக்கத்துல, அந்த இடம் விற்கிறதுக்காக போறேன்னு சொன்னேன்ல, ஏன் மறந்துட்டியா? 3 மாசத்துக்கு முன்னால என்ன நடந்தது? பேங்க்காரங்க வந்து மிரட்டினாங்க. நான் என்ன சொன்னேன்? 3 மாசம் டைம் கொடுங்க, என்னுடைய பூர்வீக இடம் ஒண்ணு இருக்கு, அதை வித்துட்டு நான் உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொன்னேன்ல, அதான் வித்தேன். 10 லட்சம் ரூபா போகக்கூடிய அந்த இடத்த 7,50,000 தான்டா கிடைச்சது. என்ன பேங்க்குக்கு எவ்வளவு போகும்? ஒரு 6,50,000 போகுமா? இது 1 லட்சம் இருக்கா? அதனால காலையில வரும்போது அவங்களுக்கு கொடுத்துரு அப்படின்னா. அப்பா, நீ பூர்வீகங்கிறிய, நமக்கு பூர்வீகம் இதுதானே, எப்படிப்பா அங்க ஒரு இடம் இருந்தது? டேய், நான் வந்து வாத்தியார வேலை செய்யும் போதே அப்பப்ப அங்கங்க இடம் வாங்கி போட்டிருந்தேன்டா, அதை தாண்டா வித்தேன். கடைசி காலத்துல எனக்கு உதவிட்டோங்கிறதுக்கு தான் அந்த இடத்த விற்காம இருந்தேன். இப்ப வித்துட்டேன், இந்த பணத்தை கொடுத்துட்டேன். நாளைக்கு வருவாங்க, பணத்தை செட்டில் பண்றேன். அடுத்த நாள் காலையில இந்த பேங்க்காரங்களாம் வந்தாங்க. அவங்கள்ட்ட எல்லாம் ஜப்தி பண்றதோட தான் வந்திருக்காங்க. வந்தோடனே அவங்களுக்குள்ள பணத்தை அங்கேயே கொடுத்தான். செட்டில்மெண்ட் ரிசிப்ட்லாம் கொடுத்தாங்க. அவங்க வாங்கிட்டாங்க. ஏங்க, அன்னைக்கு எவ்வளவு கேவலமா பேசினீங்க, அதுவும் ஒரு விவசாயி, அவ்வளவு கேவலமா பேசி என் பொண்டாட்டியும் கேவலப்படுத்தினீங்க. அந்த வார்த்தைலாம் வருமா? இப்ப பணம் கொடுத்துட்டோமே, என்ன செய்வீங்க? அந்த வார்த்தைக்கு அந்த மதிப்பு என்ன அப்படின்னு முத்தையா கேட்கிறாரு. அது மாதிரி வேலை கேட்கறான். அந்த பேங்க்ல உள்ளவங்க தலையை குடிச்சிக்கிறாங்க. காசு வந்தா போதும், அவங்க எல்லாம் ஏஜென்ட் தானே, காசை வாங்கிட்டு போயிடுறாங்க. இப்ப சரிப்பா, நான் கொடுத்துட்டேன், இன்னொரு இடம் தென்காசி பக்கத்துல இருக்கு, அத போய் நான் விலை பேசி வித்துட்டு வரேன். இப்ப நீ என்ன செய்யற? அந்த 1 லட்சம் இருக்குல்ல, ஒரு மாடை வாங்கி, மத்த ஒரு ஆடு கோழி அதெல்லாம் வாங்கி வாழ. நம்மளாம் விவசாயி, நமக்கு வேற தொழில் தெரியாது. நீ விவசாயத்தை மட்டும் விட்டுடாத. ஏன்னா மற்றவங்களுக்கு சோறு போடுறவங்க நம்ம, அந்த சோத்தை வாங்குறவங்க மற்றவங்க பிச்சைக்காரனுங்க. அதனால நீ வந்து இந்த தொழிலை தயவு செய்து விட்டுடாத. ஏற்றம் இறக்கம் இருக்கதான் செய்யும் இந்த தொழிலும். நமக்கு தெரிஞ்ச தொழில் இதுதான். அதனால இனிமேல் எக்காரத்து உண்டும் கடன் மட்டும் வாங்காத. நான் எனக்கு தெரிஞ்ச பல இடங்கள் வாங்கி போட்டிருக்கேன், ஒவ்வொன்றத்தையும் வித்து நான் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்புறப்பா அப்படின்னு அவர் கிளம்புறாரு.